சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை பயிற்றுவித்து இந்த பேசுவதற்கான வாய்ப்பையும் அளித்த ஏஎல்பி ஜோதிட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றிகளும். எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை அறிமுகம் செய்த டாக்டர் சாந்திதேவி ராஜேஷ்குமார், ஏஎல்பி ஸ்ரீகுரு அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றிகளும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் குலதெய்வம் அப்படிங்கிறது. இந்த குலதெய்வங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷ வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்கள் வரும்போது அதற்குண்டான தீர்வு எங்கெங்கிறது நம்ம தேடும்போது அதில் நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குலதெய்வத்துக்கிட்ட அவங்களுக்கு உண்டான தீர்வு இருக்கிறதா என்னோட புரிதலாக இருக்குது. இப்போது இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்டதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம நிறைய நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அப்படின்னா யாருங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வருஷத்துக்கு மேலே மனுஷ இனத்தில் இருக்கிறதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இது 2.5 லட்சம் வருஷம் அப்படின்னு சொல்லும்போது இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எங்கெல்லாம் மனுஷ இனம் இருக்கோ எல்லா இடங்கள்லையும் இந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருந்திருக்கு, இன்றைக்கும் இருந்துக்கிட்டு வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தால், எனக்கு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் எழுதப்பட்ட ஒரு சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டோட இங்கிலீஷ் வெர்ஷன் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது ஐ சிங் அப்படின்னு இது பண்ணக்கூடிய ஒரு பிரஸ்ன ஜோதிடம். அதுலேருந்து தான் அக்குபங்க்சருங்கிறது வந்தது. அதில் ஒரு இடத்துல குலதெய்வம் பற்றின ஒரு குறிப்பாக நான் படித்தது பற்றி நான் சொல்கிறேன். நான் ஒரு பக்கத்து இதில் வயலில் சேர்ந்த 2 விவசாய குடும்பங்கள். அதில் ஒரு விவசாயி நல்ல வசதியானவர். அவர் குலதெய்வத்துக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை வச்சு என்ன பண்ணுறாருன்னா படையல் போடுறாரு. அதே இது பக்கத்து தோட்டத்து விவசாயிக்கு அவருக்கு சில பல காரணங்கள்னால அவருக்கு கையில் அந்த அளவுக்கு இது இல்லை, பொருட்கள் இல்லை. அப்போ அந்த குலதெய்வம் இந்த ஏழை விவசாயிக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னோட பக்கத்து தோட்டத்துக்காரன் அவங்ககிட்ட பொருட்கள் நிறைய இருக்குது, நிறைய செலவு பண்ணி அவன் பண்ணுறாங்கிறதுக்காக அதே மாதிரி நீயும் பண்ணணும்னு நீ நினைக்காத. உன்னால் என்ன முடியுமோ அதை நீ பண்ணு. நீ உன்னோட அன்பை மட்டும்தான் நான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இதையும் நம்ம எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இலக்கியங்களில் சில பல காரணங்களுக்காக மனித இனம் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட குலதெய்வத்தையும் கூட கொண்டு போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் அவங்களோட குலதெய்வத்தையும் கொண்டு போகிறாங்க. ஒரு சில இடங்களில் கொண்டு போக முடியாத ஒரு சில சந்தர்ப்ப சூழலில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கோ அந்த குலதெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரியான காரணங்கள்னால நாங்கள் வேறு ஊருக்கு உயிர் பழைக்கிறதுக்காக போக வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் உன்னையும் அங்கே தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுல ஒரு முடியாத காரணத்தினால. ஏன்னா ஒரு சில இடங்கள் சிலைகள் ரொம்ப பெரிய சிலையாக இருக்கும். அவ்வளோ பெரிய சிலையை தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் உன்னோட இதில் கால் அடியிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து நான் கொண்டு போய் நான் அங்கே உன்னை நான் பிரதிஷ்டை பண்ணுறேன். நீ அந்த இடத்துல அந்த நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணக்கூடிய இதில் உன்னோட சக்தியை இது பண்ணி எங்கள் எல்லாரையும் காத்தரளணும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் நம்ம இதில் இந்திய இலக்கியங்கள்லையும் சரி, தமிழ்நாட்டு இலக்கியங்களையும் சரி நிறைய இடங்களில் இந்த மாதிரியான குறிப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்த விஷயமா நம்ம என்ன பார்க்குறதுக்கு இருக்குன்னா, இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது யார்? எந்த ஒரு குடும்பத்திலையும் இது முக்தி அடைஞ்ச முன்னோர்கள், அதாவது ஒரு நற்கதி அடைஞ்ச முன்னோர்கள் அவங்களோட இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தோட குலதெய்வத்தோட ஒரு அம்சமாக அவங்க அந்த குலதெய்வ கோயிலில் உட்கார்றாங்க. இது பார்க்க போயாச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த பரம்பரை, அந்த பரம்பரையோட அந்த முன்னோர்கள் அந்த கோயிலில் குடியிருக்காங்க. இப்போ இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சுந்தர்ராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட அப்பாவோட பேர் ராமசுவாமின்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ராமசுவாமிங்கிற பேரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராமசாமிலையும் யாரோ ஒரே ஒரு ராமசுவாமி தான் இந்த சுந்தரராஜனுக்கு அப்பா. அதனால் அந்த ஒரு ராமசுவாமி அவர் தான் அவரோட அப்பா. அவருக்கு தான் அந்த தந்தை, அந்த ஜெனட்டிக் இது அந்த இதெல்லாம் கடத்தப்பட்டு வருது. அது
அதனால இப்போ அவர் வந்து இந்த ராமசாமிங்கிறவரு மிச்சம் எல்லா இடத்துல இருக்க ராமசாமிக்கு மரியாதை குடுக்கணுமானா குடுக்கணும். ஆனா, முக்கியமா வந்து அவங்க ராமசாமிங்கிற பெயருள்ள அவரோட அப்பாவுக்கு வந்து மரியாதை குடுக்கணும். அதே மாதிரி இப்ப நமக்கு இன்னொரு ஒரு உதாரணம் தெரிய வந்த உதாரணம் சொல்றதா இருந்தா, நெறைய பேர் வந்து உங்களோட குலதெய்வம் என்னன்னு கேட்டா, எங்களோட குலதெய்வம் வந்து முருகன் சார் அப்படிம்பாங்க. எந்த ஊர்ல இருக்க முருகன் அப்படின்னு கேட்டானா, உதாரணத்துக்கு திருத்தணி முருகன் அப்படிம்பாங்க. இப்ப திருத்தணி முருகன வந்து குலதெய்வமா கொண்டிருக்கவங்க திருத்தணிக்கு தான் போகணும். அவங்க வந்து இப்ப நான் திருத்தணிக்கு போறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்கு பக்கத்துல பழனி இருக்கு சார். இல்லன்னா இந்த பக்கம் திருச்செந்தூர் இருக்கு சார். நான் அங்க போறேன் சார். ஏன்னா திருத்தணி வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது சார்ன்னா, அது வந்து அந்த மாதிரி இது வந்து ஒரு கணக்கிட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் குடும்பத்தோட அந்த இது பாரம்பரிய அணுக்கள். இது வந்து விஞ்ஞானபூர்வமா சொல்றாங்க. இப்போ வந்து அந்த ஜெனடிக் கோட் அப்படிங்கிறாங்க. அந்த சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவரு, அவரோட அப்பா ராமசுவாமி, அவரோட முன்னோர்களோட அந்த பாரம்பரிய அணுக்கள் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட குலதெய்வமான அந்த திருத்தணியில இருக்க முருகன்ட்ட தான் இருக்குது. அதே இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து இந்த சுந்தரராஜன்கிற வந்து பேர் உள்ளவர் வந்து கண்டிப்பா மரியாதை குடுக்கணும். ஆனால், இவர் வந்து முக்கியத்துவம் குடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரோட அப்பாவுக்கு, இவரோட முன்னோர்கள் அவங்களோட வந்து அந்த இது பரம்பரை அணுக்கள் வந்து எங்க இருக்கோ, அங்க தான் வந்து இவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எந்த திசையில போயிட்டுருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து வாழ்வியல பத்தி தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல் ஜோதிடமான ஏஎல்பி ஜோதிடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏஎல்பி ஜோதிடத்தில வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து இது ஜோதிடம், அதுக்கப்புறம் அது தொடர்பான நெறைய விஷயங்கள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம்னா என்ன? இது பித்ருக்கள்னா யாரு? அவங்களுக்கும் நமக்கும் என்ன இது தொடர்பு? அதுக்கப்புறம் கர்மா, இந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில ஏன் வந்து ஒரு விஷயம் நடக்குது? நம்ம வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? இது போன்ற அனைத்து தகவல்களையும் வந்து ஏஎல்பி ஜோதிட வகுப்புல வந்து ஜோதிட வகுப்போடயே சேர்த்து வாழ்வியலாகவும் இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏஎல்பி ஜோதிட வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் வந்து 15 நாள் வகுப்பா இருக்கு. அது வந்து தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், ஹிந்தி இந்த 4 மொழிகள்லயும் வந்து தற்சமயம் வந்து எடுக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் வந்து புது புது பேட்சுகள் துவங்கப்பட்டு வருது. இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்ப வந்து எல்லாரும் பயன்படுத்தி, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம வந்து எந்த பாதையில போறோங்கிறத அப்படி தெரிஞ்சு நம்ம வந்து பயணிக்கும்போது, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் வளம் பெறும். அதனால இந்த ஒரு அற்புதமான வாய்ப்ப எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட ஒரு விண்ணப்பமா நான் வந்து வைக்கிறேன். ஏஎல்பி ஜோதிட அடுத்த வகுப்பு எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஏஎல்பி அலுவலகத்தோட அந்த மொபைல் எண்கள், அலைபேசி எண்கள வந்து தொடர்பு கொண்டு நீங்க தகவல்கள தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.